ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி புது தமிழில் குரூப் 4 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ப்ளஸ் ராவண காவியம் ரெண்டுமே ஆட் ஆகியிருக்கும். ஸோ ராவண காவியம் ப்ளஸ் கம்பராமாயணம் இந்த ரெண்டுலேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நன்னுதல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. இரண்டாவது கேள்வி, அமலன் என்ற சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் பி ராமன். மூன்றாவது கேள்வி, சவரி பிறப்பு நீங்கு படலம் எந்த காண்டத்தில் கம்பராமாயண பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் டி ஆரண்ய காண்டம். நான்காவது கேள்வி, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் இவ்வரிகள் எந்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்தாக கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி யுத்தகாண்டம். ஐந்தாவது கேள்வி, வேலை என்ற சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் பி கடல். ஆறாவது கேள்வி, கோரல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி தொழிற்பெயர். ஏழாவது கேள்வி, அனகன் என்ற சொல்லின் பொருள் தருக. அனகன்னா ராமன். ஆப்ஷன் டி ராமன். எட்டாவது கேள்வி, 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் கீழ்கண்டவற்றுள் எது? ஆப்ஷன் பி ராவண காவியம். ஒன்பதாவது கேள்வி, ராவண காவியத்தை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை. பத்தாவது கேள்வி, ராவண காவியம் வெளிவந்த ஆண்டு? ஆப்ஷன் டி 1946. 11வது கேள்வி, புலவர் குழந்தை எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார்? ஆப்ஷன் பி 1934. 12வது கேள்வி, புலவர் குழந்தை டேஷ் என்னும் மாத இதழை நடத்தினார்? ஆப்ஷன் டி வேளாண். 13வது கேள்வி, புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? ஆப்ஷன் பி 25 நாட்களில். 14வது கேள்வி, புலவர் குழந்தையின் இலக்கண நூல்களுள் முதன்மையானது? ஆப்ஷன் சி யாப்பதிகாரம். 15வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என சிறப்பிப்பவர் யார்? ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா. 16வது கேள்வி, ராவண காவியம் எளிய இனிய தனித்தமிழில் எல்லா தமிழ் மக்களுக்கும் இயற்றப்பட்டது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. 17வது கேள்வி, பாவனம் மல்கும் ராவண காவியம் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். இந்த மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ மேற்கோள்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. 18வது கேள்வி, ராவண காவியம் பெருங்காப்பிய நிலைகளை சிறிதளவும் வழுவ விடாமல் மரபு நிலைகளை மாண்புற காத்து நிற்கிறது என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி. 19வது கேள்வி, ராவண காவியம் முதலாக எந்த ஆண்டு வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ 1946. 20வது கேள்வி, எந்த ஆண்டு ராவண காவியம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டது? ஆப்ஷன் டி 1948. 21வது கேள்வி, 1971 தமிழக அரசால் போடப்பட்டிருந்த தடை யாரால் நீக்கப்பெற்றது? ஆப்ஷன் பி மு கருணாநிதி. 22வது கேள்வி, ராவண காவியத்தின் மறுபதிப்பு எந்த ஆண்டு மிகுந்த பொலிவுடன் வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ 1971. 23வது கேள்வி, ராவண காவியம் எத்தனை காண்டங்களால் ஆனது? ஆப்ஷன் பி 5 காண்டங்களால் ஆனது. 25வது கேள்வி, ராவண காவியத்தின் தொடக்க படலம் எது? ஆப்ஷன் சி தமிழக படலம். 25வது கேள்வி, ராவண காவியத்தில் உள்ள இறுதி படலம்? ஆப்ஷன் ஏ
இருவாய் படலம். 26வது கேள்வி, ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 3100. 27வது கேள்வி, ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள விருத்தங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 2828. 28வது கேள்வி, ராவண காவியத்தில் கருப்பொருளாக விளங்குவது. ஆப்ஷன் பி உயிர்கொலை மறுப்பு. 29வது கேள்வி, பைந்தமிழன் பேரேடா வருங்கால தமிழருக்கு படைக்கின்றேனே என்று கூறியவர். ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. 30வது கேள்வி, ஆன்று என்ற சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் டி பொருந்திய. அவ்வளோதான் காய்ஸ், 30 கேள்விகள் முடிந்தது. இதனோட கண்டினியூட்டி, அதாவது வந்து ராவண காவியத்தில் நம்ம பாதி தான் பார்த்துருக்கோம். அடுத்த பாதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.